இட்லி தோசைக்கு வெரைட்டியா சட்னி வச்சு சாப்பிட்டாலும் வடகரிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. டேஸ்டியான வடகரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 200 கிராம் அளவு கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாம வடிகட்டி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் சேர்த்து சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு செஞ்சு வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வடை பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை வேகிறதுக்கு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகும். நல்லா 2 பக்கம் வேக விட்டு கருத்து போகாம எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு 50 கிராம் தேங்காய் சேர்த்து தேங்காயோட கலர் மாற அளவுக்கு வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வடகரி ரெடி பண்ணிடலாமா? கடாயில நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்து நல்லா எண்ணெயில தாளிச்சிட்டு இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்து மேஷ் ஆன அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மசாலா வெங்காய தக்காளியோட சேர்த்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் கூடவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சலசலன்னு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு வச்சிருக்க வடையை இது கூட போட்டு பிரட்டி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க. மேல கொஞ்சமா மல்லித்தலை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சூடான இட்லி தோசையில ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துட்டு ரெசிபி ட்ரை பண்ணுங்க. சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until bye from Shobana.